ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில், அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோயில்னு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரோட பெயர் காரணமே இந்த கோயில்னால தான் வந்தது. இந்த கோயில் அப்படி என்னப்பா சிறப்பு அப்படின்னா, நவகிரகங்கள்ல ரொம்பவும் முக்கியமான கிரகமான செவ்வாய், அதாவது அங்காரதன், அந்த அங்காரதனுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போது அவர் சிவபெருமான வழிபட்ட தலம். அதனால இங்க யார் வழிபட்டாலும் நோய் தீரும். அவங்களுக்கு தீராத நோய் இருந்தாலோ இல்ல தீராத ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்தாலோ அது சீக்கிரம் குணமாகுன்றது இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு. அதை விட இந்த கோயில் ஏன் சிறப்பு அப்படின்னா, இதுவும் தேவார பாடல்கள்ல ஒன் ஆஃப் த ஒரு கோயில் தான். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு முத்துக்குமரர்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது குமரகுருபரர்னு ஒரு அடியார் முருகப்பெருமானை இங்க குமரகுருபரர் பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு நூலை இங்கேதான் பாடப்பட்டிருக்கு, இவரை வச்சுதான். ஸோ இந்த கோயில் ரொம்ப மிக முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு கோயில். இந்த கோயில்ல அப்படி என்னப்பா சிறப்பு அப்படின்னா, இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வேலூர் வாயில். அதாவது வேலூர் சங்ககால புலவர் பேரு. வேல் என்பது முருகப்பெருமானையும், புல் என்பது கருடனையும், இருக்கு என்பது வேதத்தையும் குறிக்குது. அதாவது இந்த 4 பேரும் இந்த சிவபெருமானை வழிபட்டதுனால இங்க இருக்க சிவபெருமான் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு சிவபெருமான். அது இல்லாம இடையன் நெடுங்கிறனார் அப்படின்ற ஒரு சங்க புலவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வம் பொய் சொல்வோரை உயிராய் பழியாக கொள்ளும். அதாவது இங்க பொய் சொல்றவங்கள இந்த தெய்வம் பழி கொள்ளும்ன்றது ஒரு ஐதீகமாகவும் இருந்திருக்கு, ஒரு நம்பிக்கையாகவும் இருந்திருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில்ல நீராடினா நோய் நீங்கும்ன்றதும், இந்த குளத்துல இருக்க தீர்த்தத்தை புனித தீர்த்தமா எடுத்து அவங்க உடம்புல தெளிச்சுக்கிட்டா அவங்க உடம்புல இருக்க நோயும் தீர்ந்து போகுன்றது மக்களுடைய தீராத நம்பிக்கை. ஸோ இந்த கோயில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே, இப்போ நாங்கள் போயிருந்த டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் நிறைய அங்கங்கே உங்களுக்கு ஆட்கள் நிறைய தெரிகிற மாதிரி இருக்கலாம். இங்கே இருக்கிற சிவபெருமான் கையிலையும் அம்பாள், அதாவது தையல் நாயகி அம்மாவோட கையிலையும் ஒரு தைலம் இருக்கும், ஒரு மருத்துவ தைலம். அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த கோயிலில் போகிறவங்க எல்லாருக்குமே அந்த காட்சி கிடைச்சதுன்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய் தீருன்றது பழம்பெரும் நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலில் நாங்கள் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.